ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நல்ல நாள் நேர்களே. இந்த வீடியோ பதிவில் 4 ராசிக்கு ராசி பலன் சொல்கிறேன். சந்திர பலன், ராசி பலன், குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன, யாருக்கு அதிர்ஷ்டம் யோகம் இருக்குன்னு 3 விதமாக சொல்கிறேன். நான் கன்னி ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, மேச ராசி, இந்த 4 ராசிக்குமே இந்த வீடியோ பதிவில் பலன்களை சொல்கிறேன். ஜூன் 5 வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசி வரதை டைம் ஸ்டாப்பிங்கில் போட்டுருவேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசி பலன் வந்துடும். ஓகே. இதுபோக மற்ற ராசிகளுக்கும் நான் ராசி பலன்களை போடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ராசி பலன்கள், கிரக பயிற்சிகள், தசாபுத்தி பலன்கள், வேறு ஆன்மீக வழிபாடு, பரிகாரம் எல்லாமே பொது ஜோடத்தில் தொடர்ச்சியாக எல்லா ராசிக்கும் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுயசாதம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். இப்போ இந்த வீடியோ பதிவில் கன்னி ராசி வருது. கன்னி ராசிக்கு ஜூன் 5ஆம் தேதி எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 11 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்திருச்சியாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் 11 கூட 9ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அமாவாசை சந்திரனை நோக்கி போயிட்டு இருந்தாலுமே அவர் குரு சுக்கிர புதன் தொடர்பட்டு நல்ல அமைப்பு தான். ஓரளவு யோகமாக தான் இருக்கிறாரு சந்திரன். ஆனால் சுய இயல்பு நிலை இழந்திருக்கிறாரு. ஒளி இழந்து தான் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. ஓரளவு வெற்றியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் விவேகமாக இருக்கணும். வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் விவேகமாக இருக்கணும். வீரம் இருந்தாலும் விவேகமாக இருக்கணும். எதிர்பாராத சில பணவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? வெளியூர் சார்ந்த வேலைகள் சாதகமாக அமையும். கன்னி ராசியில் வெளியூர் சம்மந்தப்பட்ட, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. தந்தை வழி உறவுகிட்ட அனுசரித்து போங்க. அப்பா வழி பங்காளிகள் உறவு முறைகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நண்பர்களோடு சேர்ந்து எங்கேனாச்சும் டூர் பிக்னிக் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு லாபம் தெரிஞ்ச நாளாகவே பார்க்கப்படுகிறது. இது போக கன்னி ராசிக்கு யோகமுள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது, குருபலம் இருக்குது. குருபலம் இருக்கிறதுனால நீங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. ராசிக்கு நல்லா இருக்குது. அதில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 10 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். தூரதேச பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். எங்கேனாச்சும் தூரமாக போயிட்டு வருவீங்க. தொலைவில் இருந்து நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். இருந்த போதிலும் அலைச்சல் பிரயாணத்தில் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சந்திரன் 10 கூடையவன் இருள் சந்திரனை 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறது சஷ்டா இதுன்னு தான் சொல்லுவோம், சந்திராஷ்டிரமம் தான் சொல்லுவோம். சரியா? அதனால் சந்திராஷ்டிரமம் இருக்குது. சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு நாளை மறுநாள் தான் வரும். இருந்தாலும் 8ஆம் இடத்து சந்திரன் போயிட்டதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி நேர்களே. மனதளவில் சில தெளிவுகள் ஏற்படும். சரியா? விருப்பங்கள் நல்லபடியாக முடியும். மனதில் நினைக்கிறத செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிர்பாராத சில அலைச்சல் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சில சங்கடங்கள் போகும். கவனமாக இருங்க. செயல்பாடுகளில் நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு சோர்வு இருக்கும், மனசோர்வு இருக்கும். பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். சரியா? தண்ணியிலே மறக்கக்கூடாது. தண்ணியிலே மறக்காமல் இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு நாளாகவே ஜூன் 5ஆம் தேதி பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு தெளிவாக இருப்பீங்க. எதுலேயும் ஒரு தெளிவாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு குருபலம் வேறு இருக்குது. ஸோ குருபலம் இருக்கிற நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் பார்க்கறதுனால ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான, அமர்க்கலமான நாளாகவே சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு அலைச்சல் இருக்க தான் செய்யும். வீண் அலைச்சல் இருக்க தான் செய்யும். விசாக நட்சத்திரம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார் இருந்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரி நேர்களே. அடுத்து நம்ம வருஷப்படி கும்ப ராசிக்கு பார்ப்போம். 6 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, மனை, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதனால் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக உடன் வேலை பார்க்குறவங்கிட்ட அனுசரித்து போங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருள் சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறாரு. குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால தொழில் உறவு நல்லாயிருக்கும். தொழிலில் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வருவீங்க. தொழில் சார்ந்தவர்களுக்கு, தொழில் முனைவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருமான உயர்வுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். வருமானத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்த பல விதமான திறமைகள் வெளிப்படும். சரியா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தங்க விஷயத்தில் சில பேருக்கு நெருக்கடிகள் இருக்கும்.
வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உத்தியோகஸ்தர்கள் வந்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் வந்து போட்டி பொறாமையெல்லாம் விளையிறோம். ஓரளவு ஃப்ரீயாக இருப்பீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தடையாக இருந்தவரெல்லாம் வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் ஓரளவு காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி பெறுவீங்க. உயர்வு நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்றமான நாளாகவே கும்பராசிக்கு இருக்குது. கும்பராசியில் வந்து 3 நட்சத்திரத்துக்குமே வந்து குரு பலம் இருக்குது. யோக பலம் இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டமான அமர்க்கலமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குமே யோகம் கை கொடுக்குது. ஓகே. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அவிட்டத்துக்கு வந்து உயர்வான நாளாக பார்க்கப்படுகிறது. சதய நட்சத்திரத்துக்கு நல்ல நாள் தான், இருந்தாலும் காரியத்தில் கவனம் வேண்டும். பூரட்டாதிக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, அடுத்து நம்ம வருஷப்படி பார்த்தோம்னா கடைசியாக மேசராசி. ராசிக்கு 4 கூடிய 2ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேகாரிக்கு நல்லபடியாக இருக்கும். தூரதேச பயணங்கள் நல்லாயிருக்கும். தூரதேசத்துலேருந்து நல்ல ஒரு தகவல் வரும். வாக்கு சுத்தமாக இருக்கும். பேச்சில் ஒரு நளினம் இருக்கும். நாணயம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நல்ல விதமாக தான் இருக்குது மேசராசிக்கு. இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க. சங்கடங்கள் மறைஞ்சு சந்தோஷமாக இருக்கிற நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கம் இருக்கும். திட்டமிட்ட காரியத்தை செய்ய முடியாது. சில தாமதங்களை சந்திக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள். அதே மாதிரி வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்குள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை பிரித்து இருப்பீங்க. மனசோர்வு விலகும். ஆள் தைரியமாக இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஓரளவு ஒரு ஏற்றமான முன்னேற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து குருபலம் இருக்குது. குருபலம் இருக்கிறதுனால யோகமான அதிர்ஷ்டமான அமர்க்கலமான நாளாக இருக்குது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து 4 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். கன்னி, துலாம், கும்பம், மேசம். இந்த 4 ராசி நேயர்களுக்குமே 5/6/2024 வைகாசி 23 புதன்கிழமை ஒரு நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.